பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய டெல்டா மண்டலத்தில் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து கோர் டெல்டாவாக அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. டெல்டா மண்டலத்தில் திமுக 8, தவேக 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். டெல்டா இன்னமும் மற்ற மண்டலங்கள் இருக்கிறத விட கூடுதலாக இவங்களுக்கு இருக்குது. அதேபோல் சிபிஐ, அமமுக, தேமுதிக, மாமக ஆகிய கட்சிகளுக்குமே இங்கே ஒரு முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்குறோம். மொத்தம் 27 தொகுதிகளில் 9 தொகுதிகள் அதிமுக முன்னிலை. இது வந்து டெல்டா மாவட்டத்தினுடைய டெல்டா கோர் டெல்டாவை நம்ம வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் திமுக 8, தவேக 2, காங்கிரஸ் 2, விசிக 2 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த டெல்டா என்பது நாகப்பட்டினத்தை தொடங்கி திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி, மயிலாடுதுறை இதெல்லாம் சேர்ந்த இடங்களாக, அதேபோல் தஞ்சாவூர் வரை இருக்கக்கூடியதாக பார்க்குறோம். அதற்கு அடுத்ததாக இந்த மண்டலங்களுடைய விரிவான தகவல்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதில் எண்ணிக்கைகள் பார்க்க முடியும். ஒவ்வொரு மாவட்டமாக பார்க்கும்போது அது இன்னும் எளிதாக இருக்கும். சென்னை தவிர்த்து வடக்கு மாவட்டத்திலையும் 53 தொகுதிகளில் 23 தொகுதிகளில் தவேக முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். வடக்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னைக்கு அதுக்கு பிறகு திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் தொடங்கி செங்கல்பட்டு அத்தனையும் சேர்க்கும்போது வடக்கு மண்டலத்தில் அதிமுக 19, திமுக 5 தொகுதிகளில் முன்னிலை. திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டில் திமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட முன்னிலை இல்லை. இந்த 3 மாவட்டங்களில் திருவள்ளூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மாவட்டங்களில். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய 4 தொகுதிகளிலுமே தவேக முன்னிலை பெறுகிறது, வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம பார்க்குறோம். சென்னை தவிர்த்த வடக்கு மண்டலத்தில் 53 இடங்கள், அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மாவட்ட வாரியாக பார்க்கலாம். மத்திய மண்டலத்தில் தவேக ஆதிக்கம், இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டெல்டா தான் அது மத்திய மண்டலம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மாவட்ட வாரியான எண்ணிக்கையை பார்க்கலாம். மண்டல வாரியாக பார்க்கும்போது என்ன புரிதல் வருது உங்களுக்கு? இன்னும் தென் மாவட்டங்களை பார்க்கல. தென் மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். மத்திய மண்டலம்னு திமுக மற்றும் அதிமுக தலா 5 தொகுதிகளில் முன்னிலை. இது வந்து திருச்சி பகுதியை மட்டும் வச்சு கணக்கிட்டிருக்கிறாங்க. மத்திய மண்டலத்தினுடைய 19 தொகுதிகளில் 9 தவேக முன்னிலை. இந்த மண்டலங்களாக பிரிக்கிறதுல நம்ம டீம் வந்து தனியாக ஒரு செயல்பட்டு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக 41 இருக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. கோர் டெல்டா தனியாகவும் மத்திய மண்டலம் தனியாகவும் பிரிக்கிறதுல மத்திய மண்டலத்தில் தமிழ்நாட்டினுடைய மத்திய மண்டலத்தில் 19 தொகுதிகளில் 9 தவேக முன்னிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், அடுத்ததையும் பார்த்துடலாம். அதுக்கு பிறகு மாவட்ட வாரியாக எண்ணிக்கை எனக்கு வேணும். மாவட்ட வாரியாக பார்த்துடலாம். மத்திய மண்டலத்தில் திமுக மற்றும் அதிமுக தலா இது நம்ம பார்த்துட்டோம். எஸ், அடுத்ததாக வாங்க குயிக்லி நம்ம வந்து பார்வையாளர்களுக்கான மாவட்ட ரீதியான எண்ணிக்கைகள் வேணும். மாவட்ட அதேபோல் தென் மாவட்டங்களுக்கான எண்ணிக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் மதுரையிலிருந்து டீப் சவுத் வரைக்கும் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கான எண்ணிக்கை நமக்கு வரணும். இது இப்போ 4 மண்டலங்களை பார்த்துருப்போம். எப்படி பார்க்குறீங்க இதில் அரவிந்த்? 4 மண்டலத்தில் பார்த்துருக்கிறதுல டெல்டா தவிர மற்ற அனைத்து மண்டலத்திலையும் தவேக வந்து ஒரு ஓவர் பவரிங்காக டாமினண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட் டாமினன்ஸ் தவேக இருப்பதாக பார்க்குறோம். இது டெல்டால மட்டும்தான் திமுக கூட்டணி அதிகமாகவும், 2வது அதிமுக கூட்டணி, 3வது தவேக டெல்டால கோர் டெல்டால 2 இடங்கள்ல மட்டும்தான் தவேக முன்னிலையில் இருப்பதாக தெரியுது. நீங்க மற்ற இருக்க 3 மண்டலத்திலையும் தவேக வந்து கம்ப்ளீட் நியர் ஸ்வீப்னு தான் நம்ம சொல்லணும். மேற்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் நீங்க நார்த்தும் சென்ட்ரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு நியர் டாமினன்ஸ் பை தவேகான்னு தெரியுது. தவேகாக்கு ஒரு பெரிய சங்க் எங்கேருந்து வருதுனாங்க, அந்த என்டையர் நார்த் ஜோன், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, நீங்க ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, இது கள்ளக்குறிச்சி, அந்த பெல்ட் அப்படியே கிருஷ்ணகிரி, தர்மபுரி அப்படியே ஒரு நியர் டாமினன்ஸ் பை விஜய் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் வந்து தவேகாக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ஒரு சப்போர்ட் கொடுத்து பூஸ்ட் கொடுத்து இந்த 100+ சீட்ஸில் உட்கார வச்சிருக்கேன். எனக்கு என்னமோ தவேக 100 கீழே போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மோரலஸ் அந்த 2வது 3வது இடத்துக்குள்ள தான் திமுக அதிமுகக்குள்ள போட்டி வருமே தவிர தவேக அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தவேக இன்னமும் இருப்பாங்க. அதே போல் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக அந்த காம்பினேஷன் கொஞ்சம் டேர்ன் அவுட் ஆயிருக்கும் எண்ணிக்கை இடங்களாக இப்போதைய முன்னிலை அப்படின்னு பார்க்கும்போது. அதிமுகவுக்கு அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு தாக்கு பிடிச்சிடுச்சு. இந்த தவேகாங்கிற ஒரு ஆன்ஸ்லாட் வரும்போது அதில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் மேலும் கடுமையான வீழ்ச்சியை சந்திப்பாருங்கிறதா எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனால் அவர் தாக்கு பிடிச்சிக்கிட்டு பழைய வேகத்தோடு இருக்கிறாங்கன்னா அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த அந்த வாக்கு வங்கிங்கிறது அன்புமணி கூட்டணி மூலமா வட தமிழகத்துக்குள்ள அவர் வந்து தாக்கு பிடிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் அவருக்குள்ள பாதிப்புகள் பெருசா இல்லை. பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தொடர் வெற்றியில் இருந்தவங்க, அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய அந்த பேக்கிங்காக இருந்தவங்க வந்து ஒரு கூட்டணியில் உள்ள இடர்பாடுகளும் ராகுல் காந்தியோட நடவடிக்கைகளும் இவர் திருமா நடவடிக்கைகளும் வந்து
அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று காப்பாற்ற வேண்டிய இடத்துல அது ஒரு லூஸ் எண்ட் ஆகி அந்த வாக்குகள் தான் பெரிய அளவில் விஜய் பக்கம் போயிருக்குது. அது ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பாக தான் போயிடுச்சு. ஒருவேளையில் அது அதிமுக அன்புமணி வர்சஸ் ஸ்டாலின் திருமானா கூட அது தாக்கு பிடிச்சிருக்கலாம். அதான் அன்புமணியும் எடப்பாடியும் தாக்கு பிடிச்சு நின்றுட்டாங்க. ஸ்டாலின் திருமா காங்கிரஸ் இது வந்து அந்த வாக்குகள் வந்து எதிரியை தோக்கடிக்கணும்னு தாக்கு பிடிக்க வேண்டிய வாக்குகள் வந்து கை நழுவி போயிட்டு அந்த வாக்குகள் தான் தாவேக்காவுக்கு வந்து பெரிய பூஸ்ட் ஆயிட்டு. அந்த வகையில் தாவேக்காவால் எதிர்பாராத வகையில் எதிர்ப்பு அதிகம் சம்பாதிச்சது திராவிட முன்னேற்ற கழக அணி. ரைட். ஆர்கே, இந்த மண்டலங்களாக இப்போ மேற்கு மண்டலம் இப்போ வந்து தாவேக்கா, ஆனால் அதிமுக தான் 2வது இடத்துல வருது. வடக்கு மண்டலத்திலையும் தாவேக்கா பெரும் எண்ணிக்கை பெறுது, அங்கேயும் 2வது இடம் அதிமுக கூட்டணி அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் வந்து சென்னையில் ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே வந்து திமுகவுக்கு இல்லை, தாவேக்கா தான் முழுமையாக எடுக்குது. அதிமுகவுக்கும் பெரிய எண்ணிக்கை இல்லை. இது வந்து ஒரு அப்படின்னா மாநிலம் முழுக்க ஒரே விதமான வாக்குப்பதிவு, ஒரே விதமான ஒரு மனநிலை தான் இருந்திருக்கு அப்படின்னு அதை பார்க்க முடியும். இல்லை, நிச்சயமாக கிடையாது. அதாவது சென்னையில் இந்த கேடிசிசியில் இருக்கிற ஸ்வீப் வந்து வேற ஒரு இடத்துலையும் நான் பார்க்கல. அந்த அளவுக்கு ஸ்வீப் வந்து எங்கேயும் பார்க்கல. இங்கே 16 தொகுதிகள், சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளில் வந்து 13 இடத்துல அவங்க லீடிங் இருக்காங்க. அந்த ஒரு ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி வந்து வேற ஒரு இடத்துலையும் கிடையாது. அது வந்திருந்தா ஸ்வீப் ஆயிருக்கும். தமிழ்நாடு பூரா ஸ்வீப் ஆயிருக்கும். நாம வி வுட் ஹவ் காட் இட் ஆல்சோ. நாம ஒரு டெஃபினெட்லி ஒரு 180 என்ற அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளை வந்து எடுத்து சென்றிருக்கோம். அது சென்னையில் மட்டும் நாம இருக்கிறதுனால இந்த ஈகோ சேம்பர்லாம் நம்ம கேட்டு அதாவது ஸ்வீப்னு கேட்டு இதனால தான் லாட் ஆஃப் அஸ் நம்ம என்ன நினைச்சோம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த அளவுக்கு போகாது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். அதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஒன்றும் செகண்ட் இடத்துல இருக்காங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஆனா ஸ்பிளிட் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ரவீந்திரன் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக தன்னுடைய இடத்துல இன்னொரு அம்சம் நம்ம பார்க்குறோம். ஒரு மாவட்ட வாரியாகவும் பார்க்கலாம். இப்போதான் திண்டுக்கல் மாவட்டம் கொடுக்குறாங்க. ஒரு தென் மாவட்டங்களில் கேட்கறதுனால ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, வேடச்சந்தூர்ல திமுக முன்னிலை. 7 தொகுதிகள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்கள்ல திமுக கூட்டணியும், 2 இடங்கள்ல பழனி, நத்தம், இந்த 2 நத்தத்தில் திரு நத்தம் விஸ்வநாதன் போட்டியிருக்கிறாரு. பழனியில் அதே போல் அதிமுக போட்டியிடுது. சிபிஎம் கேண்டிடேட் அங்கே நிற்கிறாங்க. இதில் 7ல் 5 திமுக கூட்டணி முன்னிலையும் அதிமுக 2 அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சமும் இதில் இருக்குது. வேடச்சந்தூர் ஒரு பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி. இப்போ இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி கான்செப்டும் இதில் வந்து அடிபடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா எப்போதுமே வேடச்சந்தூரில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்குமான எல்லா தேர்தலையும் வரக்கூடியது. அப்போ இந்த முறை வேடச்சந்தூரில் திமுக முன்னிலை அப்படின்னு வரக்கூடிய இப்போதைய சூழலை இது வந்து மாறலாம். ஏன்னா இப்போதான் 8-9 சுற்றுகள் இருக்கும்போது அப்போ இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுதா? நீங்கள் 3 பேருமே அதில் ஒரு பார்வை வைக்கலாம். ஆர்கே, நீங்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது இப்போ நான் எப்படி என்னுடைய கன்க்ளூஷனில் வந்தேன்னா, ஒன்று இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிஸ் ஒவ்வொரு சோன்லேயும் இருக்கிறதுல வந்து நம்ம நண்பர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்புறம் வந்து ஷுவர் ஷாட் கான்ஸ்டுவன்சி, திமுக தோக்காத கான்ஸ்டுவன்சிஸ் எடுத்து அதில் பேசும்போது இப்போ எல்லாமே மாறுது. இப்போ வந்து திமுக தோக்காத கான்ஸ்டிட்யூன்சி பார்க்குற அந்த இடங்கள்ல கூட பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு திமுக வந்து ட்ரெயிலிங்ல இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெல்வெதர் என்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய அந்த புரிதலுக்கு மாறாக வருகின்ற பல விஷயங்கள் நடந்து வேடச்சந்தூர் உட்பட இருக்கின்ற இடங்கள்ல வந்து ரொம்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ முழுக்க என்னை பொறுத்தவரை இது வந்து இதுவரை நான் 30 வருஷம் அரசியல் பார்த்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக 2024 ரவீந்திரன் கூட தெரியும் கரெக்டாக நான் கணிச்சேன். 2021 கரெக்டாக கணிச்சேன். 2026 ஃபுல் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கணிப்பு பூரா இங்கே வந்த பல கணிப்புகள் அப்படிதான் இருந்திருக்குது. நம்ம அதை பற்றி பேசலாம். இதில் பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி இல்லை வேடச்சந்தூர், இப்போ திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல அரவிந்த், திண்டுக்கல் மாவட்டமே வந்து கடந்த முறையை விட இந்த முறை டிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திமுகவுடைய தோல்வி அல்லது திமுகவுடைய வெற்றி பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இது வேறு விதமாக இருக்குது. இதுவும் தற்போதைய நிலை தான், எல்லாமே மாறுதலுக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழலில் 7ல் 5, அதில் குறிப்பாக நிலக்கோட்டையெல்லாம் திமுக இது வரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. சமீப அல்லது 5-6 தேர்தல் போட்டியிடுறதே இப்போ தான் முதல் முறை போட்டிடுறாங்க. அது முன்னிலை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கேண்டிடேட்ஸ் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி எங்க யோசிச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் ஒரு மூத்த ஒரு தலைவர் தான். அவரும் கடுமையாக பரப்புரை பண்ணார். களத்தில் குடும்பத்தோடு சென்றுலாம் பரப்புரை. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஐ பெரியசாமியோட பையன் ஐபி செந்தில்குமார் இந்த டைம் பழனியிலேருந்து திண்டுக்கல்ல வந்து
இவருக்கு எதிராக அவருக்கு அது வந்திருக்காரு. புதுசு தானே திண்டுக்கல். ஆமா, திண்டுக்கலுக்கு அதான் கொஞ்சம் கேண்டிடேட் ரிஃப்ரெஷிங்காக இருந்திருக்கு. அதனால தான் மக்கள் கொஞ்சம் ஒரு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன். நிலக்கோட்டையில் டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிற்க மாட்டாங்க, நிற்கிறாங்க. வேடசந்தூர் டிஎம்கே ரீட்டைன் பண்ணுறாங்க. போன டைம் டிஎம்கே ஜெயிச்சது ரீட்டைன் பண்ணுறாங்க. ஆத்தூர் ஐ பெரியசாமி கடந்த தேர்தலே 1 லட்சம் வாக்குகள் அவர் தான் அதிகப்படியான வாக்கு. அதனால அவர் அப்படியே அந்த ரீட்டைன் பண்றாரு. அதான் ஒட்டஞ்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் இப்போதைய சூழல்ல இவருன்னு நினைக்கிறேன், சக்கரபாணின்னு நினைக்கிறேன். அமைச்சர் சக்கரபாணி. ஸோ அதான் அங்க 2 சிட்டிங் அமைச்சர்கள் அப்படியே ரீட்டைன் பண்றாங்க. சக்கரபாணியும் ஐ பெரியசாமியும். அவரோட மகன் ஐபி செந்தில்குமார் வந்து திண்டுக்கல்ல நிக்கிறாரு. வேடசந்தூர் வேடசந்தூர் எப்படி பார்க்கணும்? இந்த பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சி கான்செப்ட் இப்ப ஏதாவது நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியதுங்களா? எங்க எலெக்ஷனை ரீவிசிட் பண்ணணுங்க. கம்ப்ளீட்டா ரீசெட் டு பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிருச்சு. அதனால இப்ப நம்ம பெல்வெதர் எல்லாம் கிடையாதுங்க. இனிமேல் விசில் தான். அதுதான் அதுல இன்னொன்னு அம்சம் பார்த்தோம்னா, தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் அப்படின்னு தென் மாவட்டத்தில் எடுத்தா திண்டுக்கல் இப்படி இருக்கு இல்லையா, அப்படியே சிவகங்கை பார்த்துருவோம். இப்போ சிவகங்கை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு விதமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு மண்டலம்னு கூட பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் தாவேக்காவோட ஆதிக்கம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அங்கே இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். சிவகங்கையில் தான் அமைச்சர் பெரிய கருப்புடைய தொகுதியும் வரக்கூடியதாக. போன டைம் 3-4 சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை இந்த 4லையுமே தாவேக்கா முன்னிலை. திருப்பத்தூரில் தான் பெரிய கருப்பன் போட்டிடுறாரு. அங்கே அவர் பின்னடைவை சந்திக்கிறாரு. காரைக்குடி உங்களுக்கு தெரியும் 4 முனை போட்டி. அதில் வந்து டாக்டர் பிரபு முன்னாடி இருக்கிறாரு. 3வது இடத்துக்கு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பார் சீமான் போறாரு. 2வது காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடி. 4வதாக அமமுகவுடைய வேட்பாளர் போறாரு. அப்போ இந்த சிவகங்கை நீங்கள் வந்து மதுரையிலேருந்து இப்போ தென் மாவட்டத்தில் திண்டுக்கலுக்கு சிவகங்கை பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்த்துட முடியாது. எல்லா காரணிகளையும் நம்ம ரவீந்திரநாத் சாமிகிட்ட கூட கேட்கலாம். ஒருவேளை சமூக காரணிகள் மற்ற விஷயங்கள கூட பெரிய மாறுபாடு ரஷ் பண்ணி கருத்து சொல்ல முடியாது. திண்டுக்கல்ல 2 தொகுதியும் தோத்துதுன்னா பழனி சிபிஎம், நத்தம் வந்து கூட்டணி கட்சி. அந்த 2 கட்சியிலும் அந்த 2 தொகுதியிலும் அதிமுக சேர்த்திருக்காங்க, மற்றதுல 4 சேர்த்திருக்காங்க. ஹோல் மேனேஜ்மெண்ட்லாம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து தாவேக்காவுக்கு ரைஸ் ஆகி நான் அந்த இடத்துல என்னன்னா இப்ப தாவேக்கா அங்க வந்து இப்ப சிவகங்கையில மொத்தமா முன்னிலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திண்டுக்கல்ல திமுக அதிமுகன்னு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக. திண்டுக்கல் திமுக அதிமுகன்னு தான் இருக்குது. அது அதிமுக 2 திமுக கூட்டணி கட்சியான சிபிஎம்ஐயும் இவர் கே செல்வகுமாரையும் தோற்கடிச்சிருக்காங்க. நத்தத்தில் தோற்கடிப்பாங்க. இன்னொரு முக்கியமான மாவட்டத்தையும் பார்த்துடலாம். நம்ம சுத்தி இருக்கிற மாவட்டத்தை பார்த்துட்டோம். சென்ட்ரா தென் மாவட்டத்துடைய மையப்புள்ளி மதுரை அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தென்காசிக்கு போயிட்டாங்க. நம்ம இங்கே இப்போ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரணும் பஸ்ஸு. முதல்ல மதுரையை பார்த்துடலாம். மதுரை பார்த்துட்டு தென்காசி போயிடலாம். நான் மதுரை ஒரு முக்கியமான மையப்புள்ளியாக இருக்கிறதுனால மதுரையிலையும் தாவேக்காவுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இது ஒரு அர்பன் ஏரியான்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மதுரையுடைய 10 தொகுதிகளில் 7ல் தாவேக்கா முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதுரையுடைய மொத்தமாக 10 தொகுதிகள் இருக்கிறதுல சோழவந்தான், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மத்தி, மதுரை மேற்கில் தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் மதுரை மத்தியும் மதுரை மேற்கும் முக்கியமான தொகுதிகளாக நம்ம பார்க்குறோம். இங்கேயும் தாவேக்கா தான் முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டார். அங்கே சுந்தர்சி அவர் எதிர்த்து போட்டியிட்டார். அந்த 2 பேரையும் தாண்டி அங்கே தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மதுரை மத்தியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி 2 பேரும் அறிமுகமானவர்கள். 2 பேருக்கும் பெரிய ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தா போட்டி வந்து 2 பேருக்கு தாண்டி 3வதா தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சார்ட்டை கூட பார்த்தலாம் குயிக்லி. மதுரை மேற்கு அதே போல தான். ரைட். திமுக கூட்டணிக்கு 3 இடங்களும் தாவேக்காவுக்கு 7 இடங்களும் முன்னிலை இப்போ இருக்கிறத பார்க்குறோம் 10ல். அதிமுக கூட்டணிக்கு அங்கே எந்த இடத்துலையும் முன்னிலை இல்லை. இது மதுரையினுடைய எண்ணிக்கை. அதேபோல் தென்காசி நம்ம பார்த்துடலாம். மதுரை 10ல் 7 தாவேக்கா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் தென்காசியில் அதிமுக அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகளில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது. இது கடந்த தேர்தலோடு கிட்டத்தட்ட ஒன்றாக வெளிப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. 2021 சேர்த்தும் பார்க்கும்போது திமுக கூட்டணி 2 இடங்களும் அதிமுக கூட்டணி 3 இடங்களுமாக 5ஐயும் பிரிக்கிறாங்க. தாவேக்கா இங்கே வந்து பெருசாக வரல. கடையநல்லூர், சங்கரன் கோயில், தென்காசி, வாசுதேவநல்லூர் இந்த 2லையும் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற 3லும் அதிமுகவுடைய முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதியில் 3ல் அதிமுக முன்னிலை வைக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அதே போல் 3 இடங்கள் அதிமுக கூட்டணி. இந்த கடையநல்லூர், சங்கரன்கோயில், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் இங்கிருந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தோடு திமுகவில் இணைந்தவர். அதுபோல் சங்கரன் கோயில், கடையநல்லூர் இங்கே அதிமுக முன்னிலை வைக்கிறது. அப்போ அந்த இடத்துல வந்து ஆலங்குளம் ஏற்கனவே இவர் வெற்றி பெறுவார்னு அவர் கொடுக்கப்பட்ட தொகுதி, அதை இழக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது தென்காசி மாவட்டத்தினுடைய எண்ணிக்கைகளாக பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆர்கே?
மதுரையில் கூட மதுரை வெஸ்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கபாண்டி வந்து ஒரு 1917 ஓட்டுக்கு தான் ஹெடா இருக்காரு இந்த இது எல்லாமே வந்து தற்போதைய நிலையில சொல்றோம், மாறுதலுக்கு உட்பட்டது தான். பாதி எண்ணிக்கை தான் முடிந்திருக்கு, இன்னும் பாதியே முடியல. அதெல்லாம் இருக்கு. அதான் பாதியே முடியல. 21 ரவுண்ட் இருக்கு மதுரை வெஸ்ட் எடுத்தீங்கன்னா. அப்போ இந்த இது ஹோல்ட் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டா வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு அதிகமாக போய்கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஓட்டெல்லாம் அவர்கள் தக்க வைத்தார்கள் என்று செய்தார் மட்டும்தான் இந்த 107 என்ற எண்ணிக்கை வரும் என்று நான் கருதுகிறேன். இதுல தாவேகாவுக்கு மொத்தம் 27 சீட்டுகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேக்கியா இருக்கிறது. அப்ப அந்த அதிகமாக ஷேக்கியா இருக்கிற இடங்களும் வந்து தாவேகாவுக்கு தான் இருக்கிறது. சோ அந்த அளவுல பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த இது மாறி மாறி வரக்கூடிய நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷனா இதை சொல்லலாம் நினைக்கிறேன். மதுரையை பார்க்கறதுனால நீங்க சொன்ன மாதிரி எத்தனை சுற்றுகள் இருக்குங்கிறதையும் பார்த்தலாம். மதுரை தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கிறது திருமங்கலத்தில் 25 சுற்றுகள் திருமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே போல உசிலம்பட்டியில் 24 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கிறது. அதுக்கு பிறகு மதுரை கிழக்கு 22 சுற்றுகளும், சோழவந்தான் 20 சுற்றுகள், மற்றதெல்லாம் 19, 18 இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை அதிகப்படியான இந்த தொகுதிகளை மட்டும் நான் சுற்றுக்களை மட்டும் சொன்னேன். அப்போ 25, 24 சுற்றுக்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்னும் பாதியே எண்ணப்படாதது தான் இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும், திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும், உசிலம்பட்டியை பொறுத்த வரைக்கும், அதே போல் மதுரை கிழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்ட 2 தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு. ஆனால் அங்கே வந்து 2க்கும் சம்மந்தம் இல்லாமல் தாவேகா தான் முன்னிலையில் இருக்குது. அது ஜாதியோட அங்கே ஒரு பொருட்டா தெரியவில்லை. ஏனென்றால் 3 பேரும் பிகே போடுறாங்க. அதாவது சசிகலா தரப்பினரும் அதிமுகவும் தாவேகாவும் 3 வந்து இவர் வந்து சிடிஆர் நிர்மலகுமார் நிற்கிறாரு தாவேகாவுக்காக. 3 பேரும் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள், பிகே சார்ந்தவர்கள். ஆனால் திமுக மட்டும்தான் அங்கே வந்து மாற்று ஜாதியினர் வந்து போறாங்க. அப்படி இருந்து கூட இப்போ ஜாதி கூட ஒரு பொருட்டில்லை என்று அஃப்கோர்ஸ் ஒரு 4-5 சுற்று தான் போயிருக்கிறது. ஒருவேளை இந்த மைனாரிட்டி ஏரியாஸ்க்கு வரும்போது ஒருவேளை வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து திரு ராஜன் செல்லப்பாவுக்கு இருக்கும். ஆமா, அதை கடந்து இப்போதைய சூழல்ல தாவேகா அங்க முன்னிலை, அவர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அங்க முன்னிலை வைக்கிறார். நம்ம புரிதல் எப்படி இருந்துன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிகே ஓட்ஸ் வந்து 3ஆ பிரிஞ்சு விட்டால் ராஜன் செல்லப்பாவுக்கு கணிசமான இடம் மேட்டர் போகும். அதே மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு நல்ல ஒரு வாக்கள் எடுப்பார் என்றால் நிச்சயமாக திமுகவில் வந்து அந்த அதர் காஸ்ட் போலரைசேஷன்ல வந்து வந்துடலாம் அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தது. அந்த புரிதல் இப்போ வந்து டர்ன் டவுன் இட்ஸ் ஹெட் மொத்தமா. அப்ப ஒரு ஜாதி கணக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு மிக தெளிவாக தெரிகிறது இந்த விசில்னால. அதுல அவரு அரவிந்த் சொல்றதுதான், இதுல வந்து எல்லா விதமான தியரிஸும் மாறக்கூடிய ரீசெட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கா திரு ரவீந்திரன்? நீங்க சொல்லுங்க. என்னன்னா இந்த ஜாதி கணக்கு அதிமுகவுக்கு காப்பாத்திட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். திமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்க, யாரும் ஸ்ட்ராங்கா உறுத்தா இல்ல. அப்ப எல்லாரும் இருக்காங்கன்னா ஒரு இருமுனை போட்டி, பாஜக எதிர் பண்ணினா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆவாங்க, பாமக தலித் கன்சால்டேட் ஆவாங்க, பெரிய வெற்றியா போயிருது. மும்முனையா போட்டின்னு வரும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆல்வதர் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்க எடப்பாடி கூட இருந்துடுறாங்க. அவங்க வந்து வெஸ்ட்லையும் நார்த்லையும் காப்பாற்றி விட்டுறாங்க. இலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு போகும் ஒரு சூழ்நிலை வந்தா. இன்னொரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சுருங்கி போகுங்கிறத இல்ல, அவ்வளவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பேக்கிங்கா உறுத்தா இல்லாத மைல்டா நெகட்டிவா வரக்கூடிய ஓட்டுகளை திமுக இழந்துட்டு தான் பார்க்க முடியுது. திமுக மதுரையும் அதான் சொல்ல வர. மதுரை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தையும் பார்த்தலாம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதை பற்றியும் பேசலாம். தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஏற்கனவே திண்டுக்கல் பார்த்தோம், அதே போல சிவகங்கை பார்த்தோம், தென்காசியை பார்த்தோம், மதுரையிலையும் பார்த்துருக்குறோம். இப்போ ராமநாதபுரத்தை பார்க்க போகிறோம். ராமநாதபுரத்தினுடைய தற்போதைய சூழல, ராமநாதபுரத்தில் 2ல் திமுக முன்னிலை, மொத்தம் 4 தொகுதிகள். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். மொத்தம் 4 தொகுதிகள். மீதி இருக்கிற 2 தொகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 2ல் தாவேகா முன்னிலை, அதிமுக இல்லை. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2ல் திமுக கூட்டணியும், 2ல் அதாவது 2ங்கிறது 2மே திமுக தான், 2 தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமநாதபுரமும் முதுகுளத்தூர் தொகுதியிலையும் திமுக முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். குயிக்காக நம்ம வந்து பரமக்குடி திருவாடானையில் தாவேகா முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். முதுகுளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தொகுதி, அமைச்சர் தொகுதி, ராஜகண்ணப்பன் அங்கே போட்டிடுறாரு. அங்கே வந்து திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல் திருவாடானை காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். குயிக்லி நம்ம மற்ற மாவட்டங்களையும் ரொம்ப குயிக்காக பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கலாம். தென் மாவட்டங்களையே பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான தென் மாவட்டம் தூத்துக்குடி. அதில் 6ல் 3ல் தாவேகா முன்னிலை வைக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் 3ல்
தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுவும் 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டப்பிடாரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வைக்கிறது. திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. அதேபோல் விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுகவும், ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் போட்டிட்டுச்சு திமுக கூட்டணிலேருந்து, அதில் அதிமுக முன்னிலை, அவர் சிட்டிங் எம்எல்ஏ. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய 6 தொகுதிகளில் 3ல் தாவேகா அப்படிங்கிறதையும், அப்போ டீப் சவுத் வரைக்கும் இருக்கிறதையும் பார்க்குறோம். திரு ரவீந்திரன். எஸ், இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லையும் வந்து தாவேகா முன்னணி வைக்குதுன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தாவேகா வந்து நியூ ஃபோர்ஸ் இதாக இருக்குது. அதே வேளையில் விளாத்திக்குளத்திலையும் கோயில்பட்டியிலையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோயில்பட்டியிலையும் திமுக ஜெயித்திருக்குன்னா கருணாநிதிங்கிற அந்த நியூ கேண்டிடேட் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கடம்பூர் ராஜா தோற்கடிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல திமுக வெற்றி பெற மாட்டாங்கங்கிற இடத்துல மாவட்ட செயலாளர்களாக நிரூபிக்கப்பட்ட இடத்துல லீட் பண்றாங்கன்னா அங்க இது பண்ணா அதிகாரத்துக்கு எதிரான ஒரு இது வந்து ஒரு கேவியட்டோடயே நம்ம பேசுறோம். 12 டைம்ல இருக்கு. காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். இல்ல, ஏன்னா பல இடங்கள்ல நாம வந்து இதோட சேர்த்து டவுட். இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளில் 3ல் தாவேகாவும், 2ல் திமுகவும், 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறது தற்போதைய சூழலை பார்க்குறோம். இன்னொரு தென் மாவட்டத்தையும் பார்த்தலாம். விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுக, ஸ்ரீவைகுண்டம் அதிமுக, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக தேனி மாவட்டத்தையும் நம்ம வந்து குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களை பார்க்க இருக்கிறோம். தேனியில் தாவேகா 2 இடங்களில் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம், கம்பம், இந்த 2லையும் கம்பம் ராமகிருஷ்ணன் அங்கே போட்டியிடக்கூடிய இடம். பெரியகுளத்தில் விசிகே போட்டியிடுகிறது. அப்போ இந்த 2 இடத்துலையும் அதே போல் போட்டியில் திமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வைக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இது தேனி மாவட்டத்தினுடைய நிலவரம். தேனியில் வந்து 4 தொகுதிகளில் 2ல் தாவேகாவும், 1ல் அதிமுக, 1 திமுக அப்படின்னு பிரியறதை பார்க்குறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளில் நெல்லை பார்க்குறோம். இதில் 5ம் தாவேகாவுக்கு இருந்தது. காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம். இப்போ அதில் 4ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி. இதில் ராதாபுரம் உங்களுக்கு வந்து சபாநாயகருடைய தொகுதி. அதே போல் முக்கியமாக நம்ம அந்த தொகுதிகளையும் பார்த்துடலாம். நெல்லை மாவட்டத்தில் 5ல் 4. அதில் நெல்லை, பாளையங்கோட்டை ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில்